ஆனால் பிக் பாஸ் இன்னைக்கு ஒரு செம்ம ட்ராமா போட்டாங்க பார்த்தீங்களா? மேடம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்களாம். அது வந்து விஷ்ணுவுக்கு தெரியவே தெரியாதா, அன்எக்ஸ்பெக்டடாக. இதெல்லாம் முன்னாடியே பேசி வச்சுட்டு நான் இந்த டைமில் வருவேன், ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னு பேசி வச்சுட்டு தான் பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது பார்க்குற ஆடியன்ஸ் என்ன அவ்வளோ மக்கா இது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? அப்படியே ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரியே பார்க்குறீங்க. போன சீசன் நீங்கள் விஷ்ணு உள்ளே இருக்கும்போது வெளியில் சௌந்தர்யா பிஆர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க உள்ளே இருக்கும்போது நீங்கள் பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிஆர் வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் ஃபேஸில் போய் சண்டை வேறு போட்டுட்டு இருந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு இதோ ரவீந்தர் கூடவே வந்து நீங்கள் ஃபேஸில் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஆடியோவையும் நான் கேட்டேன். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாரி, அதுவும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வில் யூ மேரி மீன்னு சொல்லி கல்யாணம், அது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்குறாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு எது ஒன்றுமே தெரியாத மாதிரியும், இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க பாருங்கள். போன சீசன் ஆக்ட் பண்ண மாயா பூர்ணிமா ஆக்டிங்லாம் மிஞ்சிட்டீங்க.